أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பர்களே, அன்பிற்குரிய பெரியோர்களே, நேற்றைய தினம் நாம் 3வது ஜுஸுவிலிருந்து ஆயத்துல் குர்சி என்கின்ற ஒரு வசனத்திற்கு விளக்கம் கொடுத்து அந்த வசனத்தினுடைய சிறப்புகளையும் ஃபதாயில் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்புகள், அதே போன்று அந்த வசனத்தினுடைய ஃபாயிதா என்று சொல்லக்கூடிய அதனுடைய பலாபலனையும் நாம் எடுத்துரைத்தோம். இருந்தாலும் அந்த வசனத்தினுடைய தஃப்சீர் விளக்கம் அதில் சொல்வதற்குரிய நேரம் குறுகிய நேரமாக இருந்த காரணத்தினால் அதனை தொடராக இன்று அந்த வசனத்தின் விளக்க உரையாக பார்க்கிற போது ஆயத்துல் குர்சி அதனுடைய பெயர் வர காரணம், அந்த வசனத்தில் வசிஅ குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்து, இறைவனுடைய குர்சி விசாலமாகிவிட்டது, விரிவாகிவிட்டது என்ற வார்த்தை இடம்பெற்ற காரணத்தினால அந்த ஆயத்திற்கு குர்சி என்கின்ற பெயர் வர காரணம், அதுதான் காரணமாக இருந்தது. அந்த வசனம் இருக்கிறது, அது திருமறை குர்ஆனில் மகத்துவமிக்க ஒரு வசனம் என்று சொன்னோம். அதற்கு மிக முக்கிய காரணம் அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய சில அம்சங்கள் தான். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், அந்த ஆயத் முழுவதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பண்புகள், சிஃபாத்துகள், அவனுடைய தன்மைகள், அவனுடைய ஆற்றல்கள், இதனை மட்டும்தான் குறிப்பிட்டு அந்த வசனம் இருக்கிறது. அதனை தவிர்த்து வேற எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. அல்லாஹுடைய திருநாமங்கள் இருக்கிறது, அல்லாஹுடைய சக்தி இருக்கிறது, அல்லாஹுக்கு எவ்வளவு பெரிய பண்புகள் இருக்க வேண்டுமோ ஒரு கடவுளுக்கு, தெய்வம், ஆண்டவன் என்றெல்லாம் சொல்கின்றார்களே, அந்த கடவுளுக்கு என்னென்ன அட்ரிபியூட், சிஃபாத்துகள் வேண்டுமோ அதுதான் அந்த வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது. சொல்வதாக இருந்தால், திருமறை குர்ஆனில் சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்கின்றோமே, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்று சொல்கின்றோமே, அந்த அத்தியாயத்தில் முழுவதும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் தான் இருக்கிறது. அதனால்தான் அதற்கு பெயரே இஹ்லாஸ். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அத்தியாயத்திற்கு சுலுசுல் குர்ஆன், குர்ஆனுடைய
மூன்றில் ஒரு பகுதி ஒரு பங்கு என்று சொன்னார்கள். எப்படி அந்த அத்தியாயத்திற்கு சிறப்புகள் இருக்கிறதோ அந்த சிறப்புகள் எல்லாம் இந்த ஒரு வசனத்திற்கு இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் பார்ப்பதாக இருந்தால், நீங்கள் 2வது அத்தியாயம் 255வது வசனம், அதனுடைய மொழிபெயர்ப்பை நீங்க பார்த்தால் நன்கு விளங்கும். நாம் அந்த வசனத்தை வார்த்தையாக, சென்டென்ஸ், ஒவ்வொரு வார்த்தையாக நாம் பார்ப்போம். ஆரம்பமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிற போது அல்லாஹ், முதல் வார்த்தையே அல்லாஹுடைய திருநாமம் தான். அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்கின்றோமே, அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய முதல் திருநாமம் அல்லாஹ். அல்லாஹ் என்பதற்கு நீங்கள் எந்த பொருளை கொடுக்க முடியும் என்றால், அல்லாஹ்விற்கு வேறு மொழியிலே மொழிபெயர்ப்பே செய்ய முடியாது. அதுதான் அதனுடைய மகத்துவம். அல்லாஹ் நீங்க எந்த ஆங்கிலத்தில் நீங்கள் முதல் மொழிபெயர்த்தாலும் சரி, அல்லது தமிழிலே மொழிபெயர்ப்பு எடுப்பதாக இருந்தாலும் சரி, எதுவுமே பொருத்தமானதல்ல, எல்லாமே தவறானதாகத்தான் இருக்கும். அல்லாஹ் என்பது அல்லாஹ், அவனுடைய திருநாமம் அவனுக்கே உரியது. ஏனென்றால் இஸ்முல் அஅலம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். பெயர்களிலேயே மகத்துவமிக்க பெயர் என்றால் அல்லாஹ். அடுத்து லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்கின்றோம். அந்த இல்லாஹு, லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் கலிமத்து தௌஹீத், இஸ்லாத்தினுடைய அடிப்படை வார்த்தை. இந்த வார்த்தையை வேற்று மதத்திலிருந்து ஒருவர் அதனை அர்த்தத்தை தெரிந்து புரிந்து அந்த கலிமாவை, அந்த வார்த்தையை கூறிவிட்டால் அவர் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டார். அவர் ஒரு இஸ்லாமியன். பெயர் வேண்டுமானால் எதுவாக இருக்கட்டும், இந்த கொள்கை பிடிப்பு, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் அவன் ஒரு உண்மையான ஒரு முஸ்லிம். இந்த லா இலாஹ இல்லாஹு, அதனுடைய மகத்துவம், அதனுடைய சிறப்புகள் ஏராளம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதிலே நாம் பார்க்கிற போது, இந்த அண்ட சராசரங்களை, மனிதர்களை ரப்புல் ஆலமீன் படைத்ததனுடைய நோக்கமே இந்த ஒரே ஒரு கலிமாவிற்காகத்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த வார்த்தைக்காகத்தான். இந்த வார்த்தைக்காகத்தான் சொர்க்கத்தையும் படைத்திருக்கின்றான், நரகத்தையும் படைத்திருக்கின்றான். இந்த வார்த்தையை யார் கூறி அதனை ஈமான் விசுவாசித்தார்களோ அவர்களுக்காக சொர்க்கம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை யார் மறுத்தார்களோ, நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நரகம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த திரு கலிமாவிற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பியிருக்கின்றான். உலகத்திலே பிறந்த அனைத்து நபிமார்களும் அவர்களுடைய முதல் தஅவா பணி லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறாத, மக்களுக்கு எடுத்து வைக்காத, அந்த கொள்கை கோட்பாட்டிலே உறுதியாக இல்லாத எந்த ஒரு நபியும் கிடையாது. அனைத்து நபிமார்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவைத்தான் கூறுகின்றார்கள். இந்த வார்த்தைக்கு கலிமத்து தௌஹீத் என்று சொல்வார்கள். ஏகத்துவத்தினுடைய வார்த்தை கலிமத்து தௌஹீத். தௌஹீத் என்றால் என்ன? ஒருமைப்படுத்துவது. உதாரணமாக வாஹித் என்றால் ஒருவன் என்று அர்த்தம். ஒருவன், ஒருத்தன், ஒன்று என்கின்ற பொருள் தருகிறது. இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய இலாஹ், உங்களுடைய கடவுள் யார்? இலாஹும் வாஹித், ஒரே கடவுள், ஒருவன் தான் கடவுள், அது வாஹித். ஆனால் தௌஹீத் என்றால் சிறிது விளக்கமாக நாம் புரிய வேண்டும். கலிமத்து தௌஹீத் இருக்கிறதே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கின்றோமே, அந்த ஒருமைப்படுத்துவது என்றால் எவ்வாறு? அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிவிட்டால்
ஒருவர் உண்மையான மோமின் ஆக முடியுமா? எல்லாரும் சொல்லலாம் அல்லாஹ் ஒருவன், ஒரு கடவுள். இதே போன்று வெவ்வேறு சாமிகளையோ வெவ்வேறு தெய்வங்களையோ மாற்று மதத்தவர்கள் கடவுளாக நம்பியிருக்கின்றார்களே, அதையும் ஒருவன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். முருகன் அப்படின்னு சொன்னா அவன் 10 பேரா இருக்கிறாங்க? இல்லையே, ஒருவன் தானே இருக்கிறான். இதே போன்றுதானே எல்லோரும், எல்லா சாமிகளும் எல்லா கடவுள்களும் பெயரை கூறினால் அவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். ஆனால் கடவுளை ஒருமைப்படுத்துவது என்றால் என்ன என்பதனை நாம் விரிவாக விளக்கம் கொள்ள வேண்டும். ஆனால் நேரம் பத்தாது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் அவன், அவனுடைய செயல்கள், அவனுடைய ஆற்றல்கள், இவை அனைத்தையும் வேறு எதற்கும் வேற எவனுக்கும் கொடுக்காமல் இருப்பது தான் தௌஹீத். அதுதான் கலிமத்து தௌஹீத். உதாரணத்திற்கு சந்திரன், சூரியன், பூமி, வானம், மலை, மடுகு, மனிதர்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அவனை தவிர, அல்லாஹுவை தவிர இருக்கின்ற அனைத்தையும் படைத்தவன் யார்? அல்லாஹ். அப்ப அவனுடைய செயல், ரப்புல் ஆலமீன் அவனுடைய செயல், அவன் படைத்தது, அவன் ரிஸ்க் அளித்தது, அவன் உயிர் கொடுத்தது, அவன் மரணிக்க வைத்தது, எல்லாமே அவனுடைய செயலை அதிலே யாருக்கும் பங்கு கொடுக்காமல். வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான் என்றால், பூமியை படைப்பதற்கு ஏதாவது ஒரு நபியை அவன் துணைக்கு கொண்டானா? அல்லது ஏதாவது ஒரு சக்தியை எனக்கு வா ஒரு உதவி செய் என்று சொன்னானா? இல்லை. அப்ப எல்லாவற்றையும், ஆக்கலா இருக்கட்டும், அழித்தலாக இருக்கட்டும், படைத்தலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு எவனும் இல்லை என்று சொல்வது அதுதான் தௌஹீத். நாம் தௌஹீத் தௌஹீத் என்று சொன்னால் ஏதோ ஒரு 1000 பேரோ 10,000 பேரோ சேர்ந்து நாங்கள் தௌஹீத் ஜமாத் அப்படின்னு சொல்வதல்ல. தௌஹீத் ஜமாத் என்று சொல்வது இதற்காக மட்டுமல்ல, அவர்கள் வெவ்வேறு காரணத்திற்காக வைத்திருப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே தௌஹீத் என்றால் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது. அவனுடைய செயல் மூலம், அல்லாஹ்வுடைய செயலின் மூலம் அவனை தவிர வேறு எவரும் இதனை செய்ய முடியாது. அவன் தான் செய்தான். மழையை பொழிய வைத்தானா? இந்த சந்திரனால் மழை வந்தது, ஆனால் வானிலை அறிக்கையினால் மழை வந்தது, அல்லது கழுதை கத்தினால் வந்தது என்று சொல்வார்களே. அப்படி சொன்னால் அவன் தௌஹீதை விட்டு வெளியேறி விடுகின்றான். அல்லாஹ்வோடு, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய பண்பு, இதனை வேறு ஒருவருக்கு அல்லது வேறு ஏதோ ஒரு பொருளுக்கு நாம் பங்கு வைத்தோமையானால் அது தௌஹீத் அல்ல. இதுதான் அல்லாஹ்வுடைய செயலை வைத்து அவனை ஒருமைப்படுத்தது. இந்த தௌஹீத் இப்படி செய்வதற்கு, இந்த தௌஹீதுக்கு பெயர் தௌஹீத் ருபூபிய்யா என்று சொல்வார்கள். இந்த ருபூபிய்யா என்பது அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ அல்லது சஹாபாக்களோ நமக்கு கற்றுத்தரவில்லை. மாறாக அந்த மாதிரி ஒருமைப்படுத்துகின்றோமே. ரப்பு என்கின்ற அந்த வார்த்தை, படைத்து பரிபாலிக்க கூடியவன் ரப்பில் ஆலமீன். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்பத்தில் பார்க்கிறோமே, ரப்பில் ஆலமீன், ஆலத்தார்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்க கூடியவன், அவனுடைய செயல். அதனால் தௌஹீது ருபூபிய்யா என்று சொல்கின்றோம். இது ஒன்று. தௌஹீத் என்பதனை 3 வகையாக பிரிக்கின்றோம் இல்லையா? தௌஹீது ருபூபிய்யா என்பது அல்லாஹ்வுடைய செயல். அடுத்து அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்ற அவனுடைய படைப்புகள், மனிதர்களாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சூரியன், சந்திரன், எதுவாக இருந்தாலும் சரி, இதனுடைய செயல்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கின்ற போது நாம் தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், ஜகாத் கொடுக்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, நான் அறுத்து பலியிடுவது, என்னுடைய ஜீவன், என்னுடைய உயிர், என்னுடைய மரணம், இவை அனைத்தும் ரப்புல் ஆலமீனுக்காகவே மட்டும் இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றானே. நம்முடைய வணக்கங்கள், நம்முடைய செயல்பாடுகள், படைப்புகளுடைய, மனிதர்களுடைய வணக்கங்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்காக மட்டும் இருக்க வேண்டும். யார் நம்முடைய செயல்பாடுகளிலே
வணக்க வழிபாடுகளிலே தொழுகையா இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், அறுத்து பலியிடுவதாக இருக்கட்டும், நேர்த்தி கடனாக இருக்கட்டும், நேர்ச்சி என்று சொல்கின்றோமே, நேர்த்தி கடனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு யாருக்கும் எதற்கும் நீங்கள் எண்ணினால், அந்த செயலை நீங்கள் உட்படுத்தினால், அல்லாஹ் விட்டுவிட்டு செய்தால் அது ஷிர்க். அல்லாஹ்வோடு இணைத்து செய்தாலும் அல்லாஹ்வுக்கும் செய்வேன் அடுத்தவருக்கும் செய்வேன் என்று கூறுவதுதான் ஷிர்க். இது தௌஹீதை விட்டு வெளியேறுகிறது. அப்ப மனிதர்களுடைய படைப்புகளுடைய செயல்களின் மூலம் வணக்கங்கள் மட்டுமல்ல, எண்ணங்கள் எல்லாவற்றையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்காக மட்டும் செய்கின்ற போது அது தௌஹீதுல் உலூஹியா. இலாஹை நான் ஒருமைப்படுத்துகின்றேன் என்கின்ற இந்த தௌஹீத். மூன்றாவது தௌஹீத் எல்லாமே முக்கடவுள் தத்துவம் அல்ல, மும்மூர்த்திகள் அல்ல, ஒரே கடவுள் அல்லாஹ் ஒருவனை நாம் எப்படி தௌஹீத் ஏகத்துவமா ஆக்குகின்றோம். எல்லாரும் சொல்லுவோம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் அர்த்தம் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை, உணவளிப்பவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை, உயிர் கொடுப்பவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்று பொருள் கூறுவார்கள். அது தவறு. அல்லாஹுவை தவிர என்கின்ற அந்த வார்த்தை அல் முஸ்தஹிக், யாருக்கு உரிமை இருக்கிறதோ அந்த அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்திற்கு உரிமை இஸ்திஹ்காக், அதற்கு தகுதி உள்ளவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. இப்படித்தான் நம்முடைய ஈமான், நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கை, அவனை தவிர வேறு எவனும் இல்லை, எதுவும் இல்லை என்று கூறுவது தான் லா இலாஹ இல்லல்லாஹ். மூன்றாவதாக அதுதான் இந்த வசனத்திற்குரிய தொடர்பு. மூன்றாவது தௌஹீத் அவனுடைய திருநாமங்கள், அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்கின்றோமே, அந்த திருநாமங்கள் மூலமாகவும், அதே போன்று ஓ சிஃபாத் அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய பண்பு, இதன் மூலமாகவும் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. உதாரணத்திற்கு புரியக்கூடிய அளவுக்கு நாம் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் ரஸ்ஸாக், யா ரஸ்ஸாக் என்று சொல்கின்றோம். உணவளிப்பவன், யா ஹய், உயிர் கொடுக்க உயிராக இருப்பவன், யா கய்யூம். இப்படி அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டு நாம் அவனை அழைப்பது, அவனிடத்தில் பிரார்த்தனை செய்வது, இவ்வாறு அல்லாஹுவை முழுமையாக நம்பி எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தான் என்று அவனுடைய பண்புகளை கொண்டு சொல்வதற்கு பெயர் தௌஹீதுல் அஸ்மாஉ வஸ் சிஃபாத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பர்களே, இந்த லா இலாஹ இல்லாஹு அந்த தௌஹீத் இருக்கிறதே, அதனை பற்றி, அதனுடைய சிறப்பை பற்றி இன்னும் சொல்வதாக இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் அஃதலுல் கலிமா, சிறந்த ஒரு வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்திலே ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அஃதலு மா குல்து அந்நபியூன மின் கபுலி, நானும் எனக்கு முன் சென்ற நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளிலேயே சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எவனும் இல்லை. இந்த ஒன்றுதான் மிக சிறந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை அடங்கியதுதான் இந்த ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சி இருக்கிறதே, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு என்கின்ற இந்த வார்த்தை குர்ஆனிலே 2-3 இடங்களிலே வருகிறது. லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். இந்த ஆயத்துல் குர்சினுடைய ஆரம்ப வார்த்தை, இந்த வார்த்தை நாம் இப்பொழுது சொல்கின்றோமே அது ஒன்று. அடுத்து ஆல இம்ரானுடைய ஆரம்ப வார்த்தை அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் இரண்டாவதாக வருகிறது. மூன்றாவது வேறொரு மாதிரியாக வருகிறது, வஅனத்தில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம். அல்லாஹ்வுடைய அந்த ஹய்ய கய்யூம் என்கின்ற இந்த வார்த்தை 3 இடங்களிலே இடம்பெறுகிறது. இந்த லா இலாஹ
இல்லல்லாஹ் என்கின்ற இந்த வார்த்தையை பற்றி சொல்வதாக இருந்தால் இது துன்யாவிலே நம்மை ஈமானோடு வாழ வைக்கிறது, மறுமையிலே அதுதான் நம்மை சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கின்றானோ அவர் தஹலல் ஜன்னah, சொர்க்கத்திலே நுழைந்து விடுகின்றார். சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த ஒரு வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. இதனை இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுமே சொர்க்கத்திற்கு போகலாம் என்றால் அப்ப எல்லோரும் சொல்லலாம் தானே என்று கேள்வி கேட்கப்படுகின்ற போது அவர்கள் சொல்கின்றார்கள், ஒவ்வொன்றுக்கும் மிஃப்தாஹ் என்கின்ற சாவி இருக்கிறது. இப்ப ஜன்னா, மிஃப்தாஹுல் ஜன்னா, சொர்க்கத்திற்குரிய திறவுகோல் லா இலாஹ இல்லல்லாஹ், அதுதானே அதனுடைய அர்த்தம். அப்போ ஒவ்வொரு மிஃப்தாஹ் அதனுடைய பூட்டிற்கு பற்கள் இருக்கும். அந்த பற்கள் என்பது ஷர்த். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த வார்த்தையை சாதாரணமாக சொன்னால் அல்ல, மாறாக அதற்கென்று சில நிபந்தனைகள், சில ஷர்த்துகள் இருக்கிறது. அந்த ஷர்த்தின் அடிப்படையில் ஈமானியத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் யார் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். இது விரிவஞ்சி சுருக்கமாக சொல்கின்றோம். ஏனென்றால் அந்த அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்கின்ற இந்த வார்த்தைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இரண்டு நபிமொழியிலே பார்க்கிறோம். ஒன்று புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தியும், அடுத்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தியும் நாம் பார்க்கிறோம். ஒருவர், ஒரு சஹாபி தொழுகின்ற போது எல்லா தொழுகையும் தொழுது விட்டு அவர் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார். எப்படி செய்கின்றார் என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்ன லக்கல் ஹம்த் லா இலாஹ இல்லா அன்த் அல் மன்னான் பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம். எல்லாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த திருநாமத்தை கொண்டு அவர் பிரார்த்தனை செய்கின்றார். இதனை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தன்னுடைய தோழர்களுக்கெல்லாம் சஹாபாக்களுக்கெல்லாம் சொல்கின்றார்கள், இவருடைய துஆவிலே எதை கொண்டு கேட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எந்த வார்த்தையை கொண்டு கேட்டார் என்பது தெரியுமா? அப்ப சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹு ரசூலுஹு அலம். சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லகத் தஆ அல்லாஹ பிஸ்மிஹில் அஸீம் அல்லதி, இவர் சாதாரணமாக கேட்கவில்லை, இஸ்முல் ஆலம், அந்த இஸ்முல் ஆலம் என்பதனை கொண்டு இவர் கேட்டுவிட்டார். அந்த இஸ்முல் ஆலம் என்பது எப்படி என்றால், இதா துஇய பிஹி அஜாப், அந்த இஸ்முல் ஆலமை கொண்டு யாராவது பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதற்கு பதில் அளிப்பான். வைதா சுஇல பிஹி, அதை கொண்டு அந்த பிரார்த்தனை, அந்த வார்த்தை அல் மன்னான் பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த் என்று கேட்டால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவன் உடனே அதற்கு அவர் கேட்டவுடன் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதா அனஸ் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்கின்றார்கள். இதே போன்று புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொன்ன செய்தியும் இதே அம்சத்திலே வருவதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பர்களே, அடுத்து இந்த நபிமொழியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமானிலேயே மிக உயர்ந்த அந்தஸ்து, ஈமானுடைய அந்தஸ்திலே உயர்ந்த அந்தஸ்து என்னவென்றால் கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த வார்த்தை தான் ஈமானிலேயே மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து.
மன் கான ஆஹிரு கலாமிஹி, ஒருவருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருந்தால் தஹலல் ஜன்னா, சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார் என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தையை பார்க்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. அடுத்து அல் ஹய்யுல் கய்யூம், அல் ஹய் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்கின்றான். அல் ஹய் நாம் சொல்வோம் உயிரானவன், உயிர் உள்ளவன். அல் கய்யூம் நிலையானவன். இதற்கு தமிழ்ல நித்திய ஜீவன் என்று சொல்வோம். அல் ஹய்யு அல் கய்யூம் இதுவும் சிஃபாத், அல்லாஹ்வுடைய ஒரு பண்பு. அல்லாஹ்வுடைய பண்பை நீங்களே கவனிக்கலாம். ஒருவனை பற்றி சொல்கிற போது ஒருவர் பார்க்கக்கூடியவர் என்று சொன்னால் அது ஒரு பண்பு, அவருடைய பண்பு. இதே நேரத்தில் அவர் ஓட்டுநர் என்று சொன்னால் அதுவும் அவருடைய பண்பு. இந்த இரண்டு பண்புக்கும், இந்த இரண்டு தன்மைக்கும் சிறிய வித்தியாசம் இருக்கிறது. பார்வை என்பது அவருடைய உடலோடு ஒட்டி இருப்பது, ஓட்டுநர் என்பது அவருடைய செயலோடு இருப்பது. இப்படி அல்லாஹ்வுடைய சிஃபாத் இருக்கிறதே, அல் ஹய் அல் கய்யூம். அல் ஹய் என்பது அல்லாஹ்வுடைய ஜாதி என்று சொல்வார்கள், சிவத்து ஜாதி. எப்படி நமக்கு நம்முடைய உடலோடு இருக்கக்கூடிய சக்திக்கு நாம் சொல்கின்றோமோ அதே போன்று ரப்புல் ஆலமீனுடைய அந்த பண்புகள் அல் ஹய் என்பது சிஃபாத்து ஜாத்தியா, அவனுடைய உடலை சார்ந்தது என்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பண்பு மிக உயர்ந்த ஒரு பண்பாக இருக்கிறது. அடுத்து அல் கய்யூம் நிர்மாணிக்க கூடியவன், எல்லாவற்றையும் நிலைத்து நிற்க செய்யக்கூடியவன், ஒவ்வொன்றையும். அதனால் அல் கய்யூம் இந்த சிஃபாத் என்பது சிஃபாத்துல் ஃபிஅலியா என்று சொல்வார்கள். பண்பை அல்லாஹ்வுடைய தன்மையை இப்படி சொல்வாங்க. இப்போ அல் ஹய்யு அல் கய்யூம், அல்லாஹ் உயிரானவன் என்று சொன்னால் அவனுக்கு முன்பு எதுவும் இருந்ததா என்றால் எதுவுமே இல்லை. அப்ப உயிர் என்பது நமக்கெல்லாம் உயிர் என்றால் உயிர் இல்லாத ஒரு காலம் நமக்கு இருந்தது, உயிர் இல்லாத ஒரு காலம் நமக்கு இருந்தது. இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒன்றுமே இல்லாமல் நாம் இருந்திருக்கின்றோம். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. ஒன்னை ஒரு விந்து தொளி என்று கூட, விந்து தொளி என்று கூட சொல்லப்படுவதற்கு முன்பால் காலம் இருந்ததா இல்லையா? மனிதனுக்கு இருந்தது. ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு முன்பு எந்த ஒரு காலமும் இருந்ததில்லை. அதே போன்று மனிதனை ஒப்பிட்டு நாம் சொல்வது, அல்லாஹ்வுக்கு நிகராக சொல்வது தவறானது. ஆனால் புரிந்து விளங்குவதற்காக சொல்வதாக இருந்தால் மனிதனுடைய உயிர் சில காலங்கள் இருக்கும். அதற்கு பிறகு அவன் அழிந்த பிறகு, மரணித்த பிறகு காலங்கள் தொடர்ந்து இருக்கிறதா இல்லையா? ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு எந்த ஒரு காலத்தையும் அவனுக்குள் உட்படுத்த முடியாது. ஏனென்றால் இன்னமா அனத்தர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ் சொல்கின்றான் இன்னமா அனத்தர், நான் தான் காலம் என்று சொல்கின்றான். இதனை கூட நாம் பிற மேடைகளிலே சொல்லியிருக்கின்றோம். ஒருவர் மரணித்து விட்டால் நாம் என்ன சொல்வோம்? காலமாகி விட்டார் என்று சொல்வார்கள். முஸ்லிம்களும் சொல்லுவோம், மற்றவர்களும் சொல்வாங்க. காலமாகி விட்டார்கள் என்றால் காலம் யார்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அவ காலமாகி விட்டார் என்று கூறக்கூடிய அந்த வார்த்தை தவறான வார்த்தை. காலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அந்த காலத்தை மனிதனோடு ஒப்பிட்டு ஒரு காலமும் சொல்லவே கூடாது என்பது இந்த ஹய் என்கின்ற வார்த்தையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். இது மட்டுமல்லாமல் ஹய் அல்லாஹ்வுடைய திருநாமத்திலே இருக்கக்கூடிய ஒன்று, அல்லாஹ்வுடைய சிஃபாத்திலே இருக்கக்கூடிய ஒன்று. அந்த ஹை, இதை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். யா ஹய் யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா உயிரானவனே, நித்திய ஜீவனே, நிர்மாணிக்க கூடியவனே, எனக்கு நீ உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். பிரஹமதிக்க, உன்னுடைய கருணை, உன்னுடைய அருள்
அதன் மூலமாக கேட்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகளை நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு துஆ, அஸ்லிஹ்லி, என்னுடைய ஷஅனி, என்னுடைய காரியத்தை எல்லாம் இறைவா நீ நேராக ஆக்குவாயாக. இன்னும் வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், ஒருபோதும் இறைவா ஒரு கஷ்டத்தையோ அல்லது ஒரு செயல்பாட்டையோ என்னுடைய நஃப்ஸிற்கு நீ தந்து விடாதே. தர்ஃபத ஐன், ஒரு நொடி என்கின்ற சொல்கின்றோமே, கண் பொத்தி திறக்கின்றோமே, அந்த கண் சிமிட்டுகின்ற அந்த நேரத்திலேயும் அந்த கஷ்டத்தை என் மீது சாட்டி விடாதே. இறைவா என்னுடைய காரியத்தெல்லாம் சொல்கின்ற போது யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ், என்னுடைய எல்லா காரியத்திலேயும் நீதான் என்னை சரியாக்க வேண்டும். அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அல்லது சமூகத்தில் இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, தொழில் இருந்தாலும் சரி, எனக்கு ஏற்படுகின்ற இடையூறுகள் இவை அனைத்தையும் இறைவா நீதான் நேராக்க வேண்டும். நாம் இருக்கின்ற இந்த நேரம் மிக கஷ்டமான ஒரு காலம் என்றெல்லாம் சொல்கின்றோமே, இது நாம் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கொண்டு இருப்பதை விட அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், இதை கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக நிறைவேறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கஷ்டங்கள் ஏற்படும் போது உடனே இந்த துஆவை அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு பிரார்த்தனை செய்வார்கள் என்கின்ற இந்த செய்தியை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இது அல்லாஹ்வுடைய பண்புகளுடைய ஈஜாபியத்தானது, அதான் பாசிட்டிவ் ஆனதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து அல்லாஹ் நெகட்டிவையும் சொல்றான். பாசிட்டிவ் மட்டும் சொன்னா போதாது இல்லவா, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சாபித் நஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம், ஆயத்துல் குர்ஸினுடைய அடுத்த சென்டென்ஸ். அவனுக்கு சிறு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ என்றுமே பீடிக்காது. இப்போ ரப்புல் ஆலமீன் நித்திய ஜீவன், நிரந்தர உயிர் உள்ளவன் நாம் சொல்கின்றோம். ஆம், உயிர் உள்ளவன். உயிர் உள்ளவர்களுக்கு என்னென்ன ஏற்படும்? உணவு ஏற்படும், உணவு தேவைப்படும், பசி, தாகம், அதே போன்று உறக்கம் இல்லையா, இன்னும் மறதி அல்லது சோர்வு, இவைகளெல்லாம் ஏற்படுமவா இல்லையா? அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவன் சொல்கின்றான், எனக்கு ஒன்றும், ஒரு சிறு தூக்கம் கூட, பெருந்தூக்கம் அல்ல, சிறிது அப்படி அசந்து விழக்கூடிய அந்த உறக்கம் கூட எனக்கு ஏற்படவே செய்யாது. இன்னும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொல்கின்ற போது மா மஸ்ஸனா இல்லா லுகூப், சூரத்துல் காஃப்ல சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் சொல்கின்றான், என்னை சோர்வோ எந்த ஒரு களைப்போ, நம்ம இப்போ பேசுறோம், பேசிக்கிட்டாலும் ஒரு வேலை செய்கின்றோம், அப்படி இருக்கிற போது நமக்கு என்ன ஏற்படுகிறது? இரவெல்லாம் விழித்து சூறாவளி சுற்றுப்பிரயாணம் செய்து காலையில இருந்தா எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சக்தி உள்ளவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு சோர்வு வருதா இல்லையா? அவனுக்கு உறக்கம் ஏற்படுதா இல்லையா? ஆனால் அண்ட சராசரங்கள் எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், லா தஅஹுதுஹு, அவனுக்கு எதுவுமே பிடிக்காது, சினத்தும் வலா நௌம், சிறு தூக்கமோ அல்லது உறக்கமோ ஒன்றும் ஏற்படாது. அடுத்து அவன் சொல்லக்கூடிய வார்த்தை லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் ரப்புல் ஆலமீன் அவனுக்கே உரியது. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், எத்தனை இடத்துல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதுவும் அவனுடைய சக்தி, அவனுடைய ஆற்றலை சொல்கின்றது. இந்த வானம் பூமி அனைத்தும் அவனுக்கே உரியது. ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் அதனை பிரித்து பார்க்கின்றோம். நாம் குடும்பமாக ஒரு வீடு, இது என்னுடைய எல்லை என்று, எனது என்று, தனது என்று பிரிக்கிறோம். இப்படி ஊராக பிரிக்கிறோம், மாநிலமாக பிரிக்கிறோம், நாடுகளாக பிரிக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் மனிதன் தனக்குத்தானே பிரித்து கொண்ட ஒன்று. லோக்கல் பெற அப்படிங்கிறாங்க, நேஷனல் பெறங்கிறாங்க, இன்டர்நேஷனல்ங்கிறாங்க. இதற்காவது ஒரு அளவுகோல் இருக்கிறதா? நேஷனல் என்றால் எந்த நேஷனல், எந்த தேசம், எந்த நாடு, அந்த நாட்டிற்குடைய எல்லைகள் எவ்வளவு, எத்தனை கிலோமீட்டர் அளவுக்கு,
என்று யாராவது சொல்ல முடியுமா? ஆக மொத்தத்தில் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கம் உலகளாவிய மார்க்கம், உலகத்திற்கே ஒன்று. எல்லா விஷயங்களும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த், வானமும் பூமியும் வானத்தில் பூமியில் இருப்பவைகள் அனைத்தும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரியது என்கின்ற இந்த செய்தியின் மூலமாக ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வார்த்தை, மறுமையில இதை கேட்பான். எப்படி கேட்பான்? இப்போ ஆட்சியாளர்கள் சர்வாதிகாரிகள் என்னை விட்டால் நான் கொண்டு வந்த சட்டத்தை நானே மாற்ற மாட்டேன், எவராலையும் மாற்ற முடியாது என்றெல்லாம் இங்கே ஆதிக்கமாக வெறி பிடித்து பேசக்கூடிய மனிதர்கள் எல்லாம் மறுமையில ஒன்றுமே இல்லாமல் இருப்பார்கள். ரப்புல் ஆலமீன் அவன் கேட்பான், மறுமையிலே கேட்கின்றான், லிமனில் முல்க் அல்யோம், லிமனில் முல்க், உலகத்திலே பெரிய ராஜ்யமாக ஆட்சி செய்தீர்களே, இப்பொழுது அந்த ஆட்சியாளர்கள், அந்த அதிகாரிகள், அந்த அகராதி பிடித்தவர்கள் எங்கே? இப்போ உங்களுடைய ஆட்சி எங்கே இருக்க முடிகிறது? ஒவ்வொருவர்களும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களே, உலகத்திலே ஆட்டமும் பெரிய ஆதிக்கமும் செலுத்திக் கொண்டு இருந்தீர்களே, உங்களுடைய ஆட்டம் அனைத்தும் அடங்கிவிடும். மறுமையிலே லிமனில் முல்கல் யோம் லில்லாஹில் வாஹிதில் கஹார், லில்லாஹில் வாஹித், அல்லாஹ் ஒருவனுக்கே, அல் கஹார், அதிகாரமிக்க கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுக்குத்தான் அந்த ஆட்சி இருக்கிறது என்பதனை லஹு மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த். அடுத்து மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை நாம் இந்த ஷஃபாஅத் என்பதனை சொல்வதாக இருந்தால் அதற்கு ஒரு தனி சப்ஜெக்ட் எடுத்து சிபாரிசு பரிந்துரை என்பதற்காக வேண்டி பேச வேண்டிய வரும். ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான், இந்த உலகத்தில் வாழ்கின்ற உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்? ஷஃபாஅத் எங்கே இருக்கிறது? குல் லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ, ஷஃபாஅத் என்கின்ற அந்த பரிந்துரை அனைத்துமே அல்லாஹ்வுக்கே முழுமையாக உரியது, வேறு யாருக்கும் கிடையாது, யாரும் ஷஃபாஅத் செய்ய முடியாது. ஆனால் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, அவனுடைய உத்தரவை கொண்டு. யாருடைய உத்தரவு? நான் இப்போ உங்களுக்கு ஷஃபாஅத் செய்கிறேன் என்றால் என்னுடைய உத்தரவு அடிப்படையில் உங்களுக்கு சிபாரிசு செய்ய முடியாது. மறுமையிலே சிபாரிசு செய்வதாக இருந்தால் இல்லா பிஇذنஹி, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ் யாரை பொருந்திருக்கின்றானோ அவர்களுக்காக மட்டும்தான் ஷஃபாஅத் என்கின்ற அந்த சிபாரிசு செய்ய முடியும். ஆனால் உலகத்திலே சாதாரணமாக ஷஃபாஅத் செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார்கள். கஅப் என்கின்ற சஹாபி, கடன் இருக்கிறது, அவங்களுக்கு மத்தியில் ஒரு அபி ஹஜ்ரத் என்கின்ற இன்னொரு சஹாபி, ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பள்ளிவாசலை வச்சு கடன் விவகாரத்தில் பெரிய சப்தமாக நடந்தது. வெளியே வந்தாங்க ரசூலுல்லாஹ், வந்து கேட்டாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் மத்தியசம் செய்து கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் பரீரா, நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சஹாபியத்து பெண்மணி, அவங்களுடைய கணவர் அவர் அடிமையாக இருக்கிறார். பரீரா அடிமையாக இருந்து தன்னுடைய எஜமானால் அவர் உரிமையிடப்பட்டவர் பரீரா. இப்போ இந்த பரீராவை அவர்களுடைய கணவர் மிக பிரியமாக இருந்தார்கள். அப்படி அந்த வார்த்தை வருகிறது. ரொம்ப ஆர்வமா ஆசையா இருந்தாங்க. அந்த பெண்மணியை நான் அடைய வேண்டும், என்னுடைய மனைவி தானே, ஆனால் நான் இப்பொழுது அடிமை, அவங்க உரிமையாளர். அப்ப இது ரெண்டு குஃபு ஆகாது, பொருத்தமில்லை. எனவே அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சிபாரிசு கேட்கிறாங்க. அப்ப உலகத்துல யாருக்கும் யாரும் சிபாரிசு செய்யலாம், தவறல்ல. அது எதற்கு செய்ய வேண்டும்? ஹலாலான விஷயத்துல செய்ய வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே நபி அவர்கள் பரீராயிட்ட வந்து கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? அவரை நீங்க திருமணம் செய்ய வேண்டியதுதானே, அவர் உங்களுக்கு பின்னாலே வந்துகிட்டு இருக்காரு, இதா சொல்றாங்க. அப்படி வரக்கூடியவர் அவர் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வடிந்து கண்ணங்கள் எல்லாம் கண்ணீராக இருக்கிறது என்றெல்லாம் கூறப்படுகிறது அந்த நபி மொழியில. அப்போ இந்த அளவுக்கு இறக்கப்பட்டு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு பண்ண வராங்க. வந்த இடத்துல பரீரா அவங்க கேட்குறாங்க, ஹல் தஅமுருனனி, நீங்க அவங்கள கல்யாணம் முடிக்கணும்னு யோகின்றீர்களா, கட்டளையிடுகின்றீர்களா? ஏன்னா ஒரு நபி கட்டளையிட்டால் கண்டிப்பா அது நிறைவேற்றி ஆகணும். இல்லை, நான் கட்டளையிடவில்லை. சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சா திருமணம் செய்தே முடித்து வைக்க முடியும். ஆனாலும் கட்டளையிடவில்லை, நான் அவருக்காக வேண்டி சிபாரிசு செய்ய வந்தேன் என்று சொல்கின்றார்கள். அப்ப இதே போன்று இந்த பரிந்துரைகள் எல்லாம் உலகத்தில் யாரும் யாருக்கு வேண்டுமானாலும் பரிந்துரை செய்யலாம். இஸ்லாம் எதனை கூறியிருக்கிறதோ அந்த ஹலாலான அடிப்படையில் மறுமையில் எவரும் செய்ய முடியாது பரிந்துரை. அதற்கு நீண்ட ஒரு நபிமொழி நம் எல்லோருக்கும் தெரியும். மஹ்ஷர் மைதானத்தில் சூரியன் 1 மைல் தூரத்தில் இருக்கின்ற போது கொடுமையான உஷ்ணமான காலத்தில் கிட்டத்தட்ட 50,000 ஆண்டுகள் கேள்வி கணக்கு இல்லாமல் தவித்து கொண்டு மனித சமுதாயம் நிற்கின்றது, யா நப்சி யா நப்சி என்று. அப்போ நபிமார்கள் அனைவர்களுமே அவர்களுடைய நப்சி நப்சி என்று கூறிக்கொண்டிருப்பார்கள். மனிதர்கள் ஒன்று கூடி எப்ப பார்த்தாலும் கூட்டணி தானே. இந்த உலகத்துல அரசியல் கூட்டணி போலதான் மறுமையில கூட்டமா சேர்ந்து கொண்டு நம்ம இப்படி இருக்கிறோமே, ஒண்ணு தாங்க முடியலையே, யாருக்கு நிழல் கிடைக்கிறதோ அவர்கள் நிழலோடு இருப்பார்கள். நிழல் கிடைக்காத பாவிகள் எல்லாம் ஒன்று கூடி பேசுவார்கள், நாம் போவோம். ஆதம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருக்கரத்தால் படைக்கப்பட்டவர், சொர்க்கத்திலே இருந்தவர், நம்முடைய தந்தை ஆதிபிதா, அவரிடத்திலே கேட்போம் என்று போவார்கள். அவர்கள் சொல்லுவாங்க, நான் சொர்க்கத்தில் இருந்ததெல்லாம் உண்மை, என்ன அல்லாஹ்வுடைய கரங்களால் படைக்கப்பட்டதெல்லாம் உண்மை, ஆனால் அவனுக்கு நான் மீறி விட்டேன், அதனால் தானே சொர்க்கத்திலிருந்து இங்க பூமிக்கு அனுப்பப்பட்டேன், எனவே என்னால் சிபாரிசு செய்ய முடியாது. இப்படி ஒவ்வொரு நபி, ஆதம், நூஹ், மூசா, ஈசா, எல்லா மக்களும் இப்படி போவாங்க. கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகிற போது ஷஃபாஅத்துல் உதுமா, மிகப்பெரிய ஒரு ஷஃபாஅத், கேள்வி கணக்கு தொடர்வது தான், தொடங்குவது தான் ஷஃபாஅத். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அர்ஷில சஜதா செய்வார்கள். இது சஹீஹான ஹதீஸ். ஷஃபாஅத் சஜதா செய்வாங்க, மக்களுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்வதற்காக இருப்பார்கள். ஒரு தடவை நடக்கும், கேட்கப்படாது. 2வது தடவை, 3வது தடவை இறைவன் கடைசியில், யா முஹம்மத் இர்ஃபா ராஸக், முஹம்மதே உங்களுடைய தலையை உயர்த்தும், நீங்கள் கேளுங்கள் நான் தருகிறேன், சிபாரிசு செய்யுங்கள் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையிலே அல்லாஹ்வுடைய உத்தரவு, அந்த உத்தரவின் அடிப்படையிலே அங்கே ஷஃபாஅத் ஆரம்பிக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இவைகளெல்லாம் மிக நீண்ட ஒரு செய்தி. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் யாரை பொருந்திருக்கின்றானோ அவர்களும், அல்லாஹ்வுடைய உத்தரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்களும், யாருக்காக சிபாரிசு செய்ய முடியும் என்றால், யார் இணை வைக்காமல் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வாழ்ந்தார்களோ, சிறுக்கு என்கின்ற அந்த சாயலை இல்லாமல், குஃபுர் என்ற அந்த நிராகரிப்பு இல்லாமல் வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் ஷஃபாஅத் உண்டு என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து சுருக்கமாக, யஅலமு மா பைன ஐதீஹிம் வ கல்ஃபஹும் வலா யுஹீதூன, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அவனுக்கு முன்பு பின்பு எல்லா இல்முகளும் அவனிடத்திலே இருக்கிறது. அல்லாமுல் குயூப், அந்த இல்மு என்று சொல்கின்ற போது அதிலே மகத்தான இல்மு என்று சொன்னால் அது மறைவான ஞானம். அந்த மறைவான ஞானமும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் உரியது. வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லாஹு, அந்த இல்முல் கைபு என்கின்ற அந்த திறவுகோல் அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்பதனை அந்த வசனத்தில் அல்லாஹ் விரிவாக சொல்கின்றான். வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அதே போன்று அவனை பற்றி உண்டான ஞானம், அவன் யாரை நாடுகின்றானோ, யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு அந்த இல்மை, அந்த ஒரு சக்தியை கொடுக்கின்றான். வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அடுத்து குர்சி என்பது வானம் பூமியை நிரப்பமாக ஆக்கிவிட்டது, வானம் பூமி எல்லாத்தையும் விசாலமாக்கி விட்டது அல்லாஹ்வுடைய குர்சி. அந்த குர்சி என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் பல விளக்கங்கள் தருகின்றார்கள். குர்சி என்பது அல்லாஹ்வுடைய இல்ம், அல்லாஹ்வுடைய ஞானம் என்று
ஒரு சிலர் சொல்கின்றார்கள் குர்சி என்பது அல்லாஹ் மறுமையிலே அவனுடைய இரு பாதங்களையும் வைக்கக்கூடிய இடம். அரிசில இருந்து கொண்டு அவன் குர்சியிலே பாதத்தை வைப்பான், கால் பாதத்தை வைப்பான் என்கின்ற விளக்கத்தையும் கொடுக்கின்றார்கள். வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா, அவைகளை எல்லாம் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பது அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமோ ஒன்றுமே கிடையாது. ரப்புல் ஆலமீன் வஹுவல் அலியுல் அலீம், அவன் உயர்வானவன், மகத்துவம் மிக்கவன். எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஆயத்துல் குர்சி என்பதனுடைய தப்சீர் மிகப்பெரிய ஒரு நீண்ட விளக்கத்தோடு இருக்கின்றது. ஆனால் அவைகளை விட சிறந்த ஒரே விஷயம், அந்த ஆயத்து முழுவதும் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஏகத்துவம் தௌஹீத், இதை மட்டும்தான் பறைசாட்டுகிறது. அந்த மாதிரி பொருள் புரிந்து ஏகத்துவத்தோடு இருந்து அதனை நாம் படித்து வந்தோமையானால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பலாபலன்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதினால் நமக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு ஒரே ஒரு தடை. என்ன தடை? ஷிர்கா? எது? மரணம் மட்டும்தான். மௌத்தாகிவிட்டால் உடனே சொர்க்கம். அதே போன்று படுக்கையில இருக்கிற போது போகும்போது ஓதிட்டு படுத்தால் ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதனை நாம் ஓதி நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.